வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மதியம் லஞ்சு, நைட் டின்னர் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம் தேங்காய் பால் பண்ண போகிறேங்க. தேங்காய் ஒரு முழு தேங்காய், ஃபஸ்ட்டு பால், ரெண்டாவது பால், மூணாவது பால் மூணும் எடுத்து பண்ண போகிறேன். வெல்லம், நாட்டு சக்கரை, ஏலக்காய் சேர்த்து நல்லா இதை மாதிரி 3 பாலையும் ஒன்றாவே விட்டு நான் இதை மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அப்புறம் மதியம் லஞ்சுக்கு கிள்ளி போட்ட சாம்பாரும் கேரட் தேங்காய் போட்டு பொரியல் பண்ண போகிறேங்க. கேரட் பொரியலுக்கு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு, உளுந்து, சீரகம் போட்டு தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் கீனி வச்சது, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேரட்டும் நறுக்கின கேரட்டும் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வேக வச்சாக்கா கேரட் வெந்துடும். அதுக்கப்புறமா தேங்காய் துருவல் போட்டு நம்ம இறக்கலாங்க. பருப்பு கிள்ளி போட்ட சாம்பாருக்கு பருப்பு, அப்புறமா வெந்தயம், பெருங்காயம், எண்ணெய், பூண்டு, வெங்காயம், தக்காளி, 2 பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா 3 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்ம தாளிச்சிக்க போகிறோங்க. கேரட் பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பும் நம்ம தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இறக்கிட்டாக்கா நம்மளோட கேரட் தேங்காய் போட்ட பொரியல் ரெடி ஆகிடுங்க. எல்லார் வீட்டிலும் செய்கிற டிஷ் தாங்க நானும் செய்கிறேன். நான் டெய்லி செய்கிற டிஷ்ஷஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. பாருங்கள், நம்ம கேரட் பொரியல் தேங்காய் போட்டு நல்லா வெந்து வந்திருக்கு, ரெடி ஆயாச்சு. வாங்க, நம்ம பருப்பும் வெந்துருச்சு, நம்ம பருப்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்பம் ஊற்றிக்கலாங்க. இப்போ டிஃபன் சர்வ் பண்ணணும். இந்த ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா பச்சரிசி, கொஞ்சமாக உளுந்து, தேங்காய் சேர்த்து அரைச்சி புளிக்க வச்சதுங்க. நான் சோட்டா மாவு எதுவும் சேர்க்கலைங்க. பாருங்கள், ஆப்பம் நல்லா ஃப்ளஃபியாக வெந்து வந்திருக்கு. நம்ம ஆப்பம் ரெடிங்க. மார்னிங் டிஃபன் ஆப்பமும் வெல்லம் போட்ட தேங்காய் பாலும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாங்க. சாதம் வெடிச்சாச்சு. இப்போது பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்த்து இதை மாதிரி கடைஞ்சி விட்டுக்கலாங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் மசிஞ்சிருச்சு. இப்போது நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கடுகு, உளுந்து, சீரகம், 2 காஞ்ச மிளகாங்க. நல்லா இது பொரிஞ்சதும் இந்த பருப்பு கூட மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருக்கேங்க. மிளகாத்தூள்லாம் எதுவும் சேர்க்கலை. இப்போ தாளித்து கொட்டி நம்ம ஒரு கொதி விட்டு இறக்குனாக்கா தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதி விட்டு இறக்குனா நம்மளோட கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுங்க. வாங்க, நம்ம லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், கிள்ளி போட்ட சாம்பார், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், அப்புறமா கேரட் தேங்காய் போட்டு பொரியலுங்க. நம்ம லஞ்சு பேக் பண்ணிக்கலாங்க. சாதம், சாம்பார், அப்புறம் கேரட் பொரியலுங்க. அப்புறம் நைட்டு டின்னருக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் பண்ண போகிறேங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 விசில் விட்டு அவிச்சு எடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு இது தோல் உரித்து மசிச்சிக்கணும். நான் மாவு முன்னாடியே பிசைஞ்சு வச்சுட்டேன். பூரிக்கு மாவு நல்லா டைட்டாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா பூரி உப்பெல்லாம் வரும். இப்போது மசாலா தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, சீரகம், பெருஞ்சீரகம், 2 பட்டை, லவங்கம் சேர்த்து நம்ம நல்லா இதை பொன்னிறமாக தாளித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோங்க. இதுக்கு வெங்காயம், தக்காளி எல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க. உருளைக்கிழங்கு பாருங்கள், இது மாதிரி உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய் இது மாதிரி கட் பண்ணது நம்ம சேர்த்துக்கலாம்.
சேர்த்து இதையும் நம்ம வதக்கிட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூண்டு இஞ்சிலாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாங்க. பூண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, கருவேப்பிலை கொத்தமல்லி, அதையும் ஒரு வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து அதையும் சும்மா ஒரு வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, அப்புறமா கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் சேர்க்க போகிறோங்க. பாருங்க, மஞ்சள் பொடி, உப்பு, வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் கொஞ்சம் சேர்த்து இதையும் நம்ம வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்து கலந்து இறக்கணுங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தாச்சு. நல்லா கொதித்து சேர்ந்து வந்திருக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா. நம்ம மூடி போட்டு குக் பண்ணால் இன்னும் திக்காயிடுங்க. வாங்க நம்ம பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பூரி திரட்டியாச்சு. வாங்க நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். நம்ம நைட்டு டின்னர் பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவுங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்ட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி.